தமிழ்நாட்டில் வந்து இப்போ அரசு மருத்துவமனைகள் வந்து குழந்தை கருத்தரித்தல் மையம் தொடங்கியிருக்கீங்க. இது வந்து மாநிலம் முழுவதும் எல்லா மருத்துவமனைகளும் செயற்கை கருத்தரித்தல் மையத்தை பொறுத்தவரை தனியார் மட்டுமே இதுவரை செய்து கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கைகள் வந்தது. தனியார் மருத்துவமனைகளில் பல லட்சம் செலவு செய்தால்தான் செயற்கை கருத்தரித்தலின் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஏழை எளிய தாய்மார்கள் அப்படிப்பட்ட விருப்பம் இருப்பினும் அவர்களுக்கு அந்த குழந்தை மகப்பேறு என்பது பெரிய அளவில் எட்டாக்கனியாக இருந்தது. எனவேதான் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சென்னை மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரு செயற்கை கருத்தரித்தல் மையம் முதன்முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை டெல்லி, உத்தரப்பிரதேசம், சண்டிகர் போன்ற 3 மாநிலங்களில் மட்டுமே செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிட்டிங்குக்கு அவர்கள் வாங்குகிற பணம் 2.5 லட்சம் ரூபாய். ஒரே சிட்டிங்கில் செயற்கை கருத்தரித்தல் நடைபெறுவதில்லை, 2-3 என்று ஆகும். எனவே ஒரு 7-8 லட்சம் ரூபாய் செலவு செய்தால்தான் ஏழையாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் அரசு மருத்துவமனையில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு 1 ரூபாய் கூட செலவில்லாமல் இலவசமாகவே செயற்கை கருத்தரித்தல் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள வழி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் முதல் மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பயன்பாடு, இதில் ஏற்படுகிற அந்த அனுபவங்களை வைத்துத்தான் அடுத்தடுத்த மருத்துவமனைகளை திறக்க முடியும். இதற்கு ஏராளமான பொருட்செலவு, பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டிஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அடுத்த இடத்தில் செய்ய முடியும். இப்போது அடுத்த இடமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டு அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 2ம் திறந்து வைத்ததற்கு பிறகு அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் வேறு எங்கே திறப்பது என்பது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வரோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்பட்டது. இல்லை, காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிட்டுங்க. இப்போ கூட பேசியிருக்கிறேன். எல்லா பணியிடங்களும் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. 984 மருந்தாளுநர் பணியிடங்கள் ஒரு 10-15 நாட்களுக்குள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் தரப்படவிருக்கிறது. 2553 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 15ஆம் தேதி வரை தேர்வு எழுதுவதற்கு இப்போ பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜூலை 15 தான் டெட்லைனு. அதுக்கப்புறமா அதில் தேர்வில் கலந்துக்கணுங்கள அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனல் ரொட்டேஷன் இதெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு பணியாணைகள் தரப்படும். இயற்கை மருத்துவம் என்பது யோகா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவங்களிலும் தமிழ்நாடு அரசு மிகுந்த அக்கறையோடு அதற்கு தேவையான கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறது. அண்மையில் இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனையாக மூத்தோருக்கான மருத்துவமனை ஒன்று கிண்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவில் 2 இடங்களில் தொடங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்தது. ஒன்று டெல்லி எய்ம்ஸிலும், 2 கிண்டி. டெல்லி எய்ம்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு பிளாக்கில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரத்யேகமாக அதற்கென்று ஒரு மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு திறந்து வைத்திருக்கிறோம். அதில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் இந்த இயற்கை வைத்தியங்கள் என்று சொல்லப்படுகிற யோகா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி போன்ற பல்வேறு மருத்துவங்களும் அதில் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சித்த மருத்துவ பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அட்டெண்டரை அனுமதிக்கிறதுங்கிறதுங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோட அட்வைஸை பொறுத்து தான். அட்டெண்டர்ஸ் எவ்வளோ பேர் அனுமதிக்கிறோமோ அவ்வளோ ஆபத்து. இல்லை, இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்டுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த அட்டெண்டர்ஸ் அனுமதிக்கிறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதனால தான் மாலை நேரங்களில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. இல்லை, எந்த நேரமாக இருந்தாலும் அட்டெண்டரை அனுமதிக்கிறதுங்கிறது அங்கே இருக்கிற மருத்துவர்களோட மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எந்த மருத்துவமனை ஏற்கனவே சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.